ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம அந்த லவ் சீரீஸோட பார்ட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதை பிட்டாக போடுறத விட அந்த ஒரு ஸ்டோரியை நம்ம ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா, அந்த பொண்ணும் இந்த பையனும், இந்த பொண்ணு மேரேஜ் ஆகிட்டு இந்த பையனுக்கு மேரேஜ் ஆகிட்டு லைஃப்பில் 2 பேரும் ஒரு கட்ட அண்டர்ஸ்டாண்டிங்கில் நல்லா தான் இருந்தாங்க. அந்த பையன் இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லும் போதெல்லாம் எப்படி சொல்லுவான் அப்படின்னா, நான் என் ஒய்ஃப்கிட்ட எப்படின்னாக்கா, நிறைய இவன் அவன் ஹஸ்பண்ட்டை எதையும் செஞ்சுக்கவும் கூடாது, கூட போகக்கூடாது, வெளியிலலாம் போகக்கூடாது அப்படின்லாம் கண்ட்ரோல் பண்ணுவான். பட் அவள் கண்ட்ரோல் பண்ணும்போது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இல்லை நான் போனால் தான் அவளுக்கு என் மேலே டவுட் வராது. ஏன்னா இந்த பொண்ணும் அந்த இடத்துல அஃபெக்ட் ஆகிறான், இவளுக்கும் டவுட் வரும் இல்லையா. ஆனால் அவன் அந்த பொண்ணோட இடத்துல நின்று அந்த வழியை அவன் பார்க்கலை. அந்த வழியை மட்டும், அவனோட வழியை மட்டும் அவன் கூட்டிகிட்டு போகிறது வர்றது ஒரு சிலதை தான் ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்காக அவன் தவிர்த்தான். மற்றபடி எதையும் தவிர்க்கலை. அவன் நல்லாவே அவனோட லைஃப்குள்ளே உள்ளே என்ட்ராகிட்டு தான் இருந்தான். எல்லாமே செய்வான்னு வச்சிங்களேன். அதை அந்த பொண்ணு பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். அவன் கேட்கும்போது அவன் இப்படி சொல்லி அவளோட பேச்சை ஸ்டாப் பண்ணிவிடுவான். இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்துடும். 1 வீக் போல் அவன் பேச மாட்டான். இப்படியே தான் 1 வீக் இல்லை மந்த்து கணக்காக கூட பேசாமல் இருந்திருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணோட லைஃப்பை நீங்கள் நினச்சி பாருங்கள். இதில் உண்மையிலே ஏமாத்தினவங்க யார், ஏமாற்றப்பட்டவங்க யார், இது 2மே இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும். கடைசியில் அந்த பொண்ணுக்கு நடந்த ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு இவனை மட்டுமே தான் வாழ்க்கையில் தன் பேரண்ட்டுக்கு அப்புறம் நினச்சா. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அந்த டெத்துக்கு அவள் போயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இவனும் அந்த டெத்துக்கு போகிறான், போயிட்டு வந்துடுறான். ஆனால் அந்த பொண்ணு அப்பாவோட காரியத்துக்கு அந்த பொண்ணு போவா இல்லையா. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, காலையில் கால் பண்ணால் அவன் எடுக்கலை. அவன் என்ன பண்ணுறான், அவன் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கான். ஆனால் அவங்க அப்பா இறந்த உடனே அந்த வீட்டுக்கு வந்துடுறான். ஏன் அப்படின்னா, இவனுக்காக உறவுகள்லாம் விட்டுட்டு இவன் நம்மளை தேடுவான் அப்படின்னு எல்லா விஷயத்துலையும் அவனுக்காக அவாய்ட் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயும் போய் அவனை விட்டுட்டு அவன் ஸ்டே பண்ணுறது கிடையாது. அவனை பார்க்கறது, அவன்கிட்ட பேசுறது தான் அவளுக்கு உலகம். அப்படிப்பட்ட பொண்ணை ஒரு நாள் அந்த பொண்ணு 2 பேருமே லைஃப்பில் இப்படி இன்வால்வ் ஆகி இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் இவங்களும் அவங்களோட ஒய்ஃபும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அப்படி ஆகும்போது அப்படி என்னன்னா, திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணுறதுக்கு தான் ஒய்ஃபுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒய்ஃபும் அவனும் சேர்ந்து அவளை கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டு அந்த கட்டம் அவளுக்கு தாங்க முடியலை. ஆனால் அவள் ஒய்ஃபுக்காக இவன் ரொம்பவே அவளை ஒவ்வொரு இடத்துலையும் சங்கடப்படுத்துகிறான். அவள் கேட்குறா, திருப்பி என்ன கேட்குறா அந்த பொண்ணு அப்படின்னா, நான் முக்கியமா இல்லை அந்த பொண்ணு முக்கியமா, இல்லை நீ எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்க மாட்டேறா, ஆனால் என்னையை மட்டும் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுக்குறியே அப்படின்னு கேட்குறா. அவன் அதை புரிஞ்சிக்கல. ஒரு கட்டத்தில் அவளுக்கு புரியுது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விட்டு விலகுறோங்கிறது அவளுக்கு தெரியுது. அவன் நம்மளை விளக்குறாங்கிறத அவன் உணர்றான். ஆனால் அவளோட அந்த விலகி வரா இல்லையா. ஆனால் இருந்தாலும் அவளுக்கு மனசுக்குள்ளே ஒரு பெயின் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்னதாக அவனை பார்க்க அவள் மனசுக்குள்ளே ஒரு ஆழ்ந்த வருத்தம் வருது. அது அவளால் அந்த டிப்ரெஷனை தாங்க முடியல. ரொம்ப அழுகிறது, ரொம்ப எமோஷ்னல் ஆகிறது, ரொம்ப தாங்கிக்க முடியாத ஒரு துக்கமாக மாறுது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவளை சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு தன்னோட ஒய்ஃபை அவன் இது பண்ணுறான். ஆனால் ஒய்ஃபு குழந்தைங்க அப்படின்னு இருக்கிறவன் என்ன பண்ணியிருந்துருக்கோம், லைஃப்பில் அந்த பொண்ணோட லைஃப்பில் ஒன்றும் என்ட்ராயிருக்கக்கூடாது இல்லையா. மேரேஜ் ஆனதாக விட்டுருக்கணும். அந்த பொண்ணை எந்த விதத்துலேயும் அவன் அவனுக்காக அவள் வாழணும்னு நினச்சானே தவிர அவளுக்காக அவன் வாழணும்னு அவன் நினைக்கல. அப்படி நினச்சிருந்தானா அந்த பொண்ணை கண்ணுக்குள்ளே வச்சு தாங்கியிருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவள் தன்னோட ஹஸ்பண்ட் இருந்தும் இவனுக்காக அவள் அவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கா. ஆனால் அந்த பொண்ணு மேலே ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்ன அப்படின்னா, தன்னுடைய அப்பா அம்மாவை ஒன்று நினச்சி பார்த்துக்கணும், இல்லை தன்னுடைய ஹஸ்பண்டை நினச்சி பார்த்துருக்கணும். இது தன்னோட ஹஸ்பண்ட்க்கு அவள் ஒரு செஞ்ச ஒரு
மிகப்பெரிய ஒரு கொடுமை இல்லையா, துரோகமாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் வந்து தன்னுடைய கணவன்கிட்ட அவள் வந்து எல்லாத்தையுமே அவன்கிட்ட எதிர்பார்த்துருந்துருக்கலாம். இவனுக்காக அவள் என்ன பண்ணிட்டா, எதையுமே அவள் எதிர்பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவள் வந்து இவன் மேலே வச்சிருந்த அன்பில் அதை வந்து கண்மூடித்தனமாக நம்பிட்டா. கடைசியில் அவன் ஒரு கட்டத்தில் அவள்கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ பேசாத, நீ மெசேஜ் பண்ணாத, வீட்டில் தெரிஞ்சிடும், எனக்கும் பிரச்சனை ஆகிடும், முடிஞ்சிருச்சா. அவனோட லைஃப்பில் அவன் நல்லா கரெக்டாக எஸ்கேப் ஆகிறான். எஸ்கேப் ஆகி அந்த பொண்ணை கைவிட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பொண்ணை கைவிட்டுறான். அவன் லைஃப்பை பார்த்துக்கிறான். ஆனால் அவன் லைஃப்பில் அவன் சந்தோஷமாக இருக்கான். அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு கடவுள் ஒரு சின்ன இடம், ஹஸ்பண்ட் வந்து பிரிஞ்சு போய் வெளியில் வேலை பார்க்குற மாதிரி ஒரு கட்டம் வந்துடுது. ஆனால் இப்போ அவள் அந்த அன்பை வந்து இவங்கிட்டையும் கேட்க முடியாது, ஹஸ்பண்ட்கிட்டையும் கேட்க முடியாது. ஏன்னா ஹஸ்பண்ட் இவ்வளோ நாள் இங்கே தான் இருந்தார், அவர்கிட்ட அந்த அன்பை வெளிப்படுத்த முடியல. அவளுக்கு அந்த ஒரு சின்ன கஷ்டத்தை எதுக்காக கடவுள் கொடுத்துருப்பாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, கணவனுடைய அன்பையும் அப்பா அம்மா அன்பையும் அவள் உணரணுங்கிறதுக்காக தான் அந்த கஷ்டத்தை கடவுள் கொடுத்துருக்காரு. இல்லைன்னா கடவுள் அவன் நினச்சான், அவன் தான் இவளை விளக்கிட்டான்னு நினச்சான். உண்மையிலே இது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கடவுள் தான் அவன்கிட்டேருந்து அவளை விளக்கியிருக்காரு. நம்ம உனக்கு வேண்டாம், தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவள் லைஃப்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அவள் ஹஸ்பண்ட்கிட்ட எல்லா அன்பையும் காட்டி அவள் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய அன்பு நம்ம ஃபேமிலிக்குள்ளே கண்டிப்பாக ஏதோ ஒரு நபர்கிட்ட, நம்ம குழந்தையோ, நம்ம ஹஸ்பண்டோ, அப்பா அம்மாவோ, இல்லை நம்ம மாமனார் மாமியார், யார்கிட்டேருந்தோ நமக்கு கிடைக்கும். அந்த அன்பை நம்ம வெளியில் போய் தேடினோன்னா நம்ம குப்பை மாதிரி கசக்கி தூக்கி எறியப்படும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நல்லா தான் இருப்பாங்க, அவங்களுக்காக நம்ம லைஃப்பை நம்ம தியாகம் பண்ணுற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி யாரும் இருக்காதீங்க. கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த ஹஸ்பண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிக்காட்ட தெரியாது, அது ஒரு குழந்தைத்தனம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அப்படி கரடு முரடான ஆண்கிட்ட நீங்கள் மனசு விட்டு ஒரு 2 நிமிஷம் பேசுங்களேன், பொலன்னு கண்ணீர் கொட்டிடும். தான் அம்மாவோட இடத்துல உங்களை வச்சு பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட தாங்குகிற ஹஸ்பண்டை நம்ம கண்டிப்பாக, ஆனால் அவங்களுக்கு உண்மையிலே அப்படிப்பட்ட ஹஸ்பண்டால் வெளியில் காட்ட முடியாது அன்பை. ஆனால் 2 நிமிஷம் அவருக்காக ஒதுக்கி நீங்கள் உட்காந்து பேசி பார்த்தீங்கன்னா தான் புரியும் அவருடைய அன்பு. புரியுதா? அதனால் வந்து எந்த வித தப்பும் இந்த மாதிரி பண்ணாமல் நம்மளோட லைஃப்பை மற்றவங்களுக்காக நம்ம ஒரு இடத்துலையும் விட்டு கொடுக்காம, அவமதிக்கப்பட்டோன்னா அந்த இடத்துல தூக்கி போட்டுட்டு நம்மளோட லைஃப்பை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கைங்கிறது ஒரு முறை, அதை வாழ்ந்து பார்ப்போம். அதில் பல அனுபவங்களும் பாடங்களும் நமக்கு கற்றுத்தரப்படும் தான், இல்லைன்னு சொல்லலை. அனுபவங்களையும் பாடங்களையும் நம்ம வாழ்க்கையோட சாதனை படிக்கட்டுகளாக மாற்றுவோம், வாழ்க்கையில் ஜெயிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையிலே ஒரு இடத்துல அவமானம் ஏற்படுது அப்படின்னா, இதில் இந்த இதை வந்து நான் 3 பார்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த சீரீஸில் கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லா ஆண்களும் இப்படி கிடையாது, எல்லா பெண்களும் இப்படி கிடையாது, அதையும் நான் சொல்கிறேன். இதில் வந்து ஏமாற்றப்பட்டது யார், ஏமாற்றினது யார் அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இது வந்து ஒரு கம்பலாக கேட்குறேன். ஏன் அப்படின்னா, அப்போ வந்து என்னோடய ஒப்பீனியனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் யார் ஏமாந்துருப்பா, யார் ஏமாற்றப்பட்டிருப்பாங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க, இதுலேருந்து நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? வாழ்க்கைங்கிறது உண்மையிலே நம்ம வாழ்ந்து பார்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்ல விதமாக வாழ்வோம், நம்ம குடும்பத்துக்காக வாழ்வோம். தேங்க்யூ.